Assalamualaikum. வெல்கம் டு ஜின்னியாஸ் கிச்சன் கசானா. இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் கபாப் எப்படி ஜூஸியாக நல்ல ஸ்பைஸியாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்யலான்றது பார்க்கலாம். இது எங்கள் வீட்டோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிக்கனை நம்ம இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் ஒரு ஹாஃப் லெமனும் போட்டு கொஞ்சம் ½ அன் ஹவர் ஊற வச்சிடணும் தண்ணியில். அது தண்ணி கொஞ்சமாக போட்டு ஊற வைக்கணும், முழுகிற அளவுக்கு அந்த சிக்கன்னு. அவ்வளோதான், அதுக்கு மேலே தண்ணி போடக்கூடாது. அந்த தண்ணியெல்லாம் நம்ம நீக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனில் ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் ஒரு லெமன் போடணும். அதாவது ஒரு லெமன் ரொம்ப சின்னதாக இருந்தது லெமனு, பெரிய லெமனாக இருந்தால் ஒரு ½ போடுங்க போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நான் லெமன் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த லெமன் போதுமானது. இதுக்கப்புறம் இந்த உப்பும் இந்த லெமனும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். நல்லா வந்துட்டு உப்பும் லெமன் நல்லா வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும், ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா. அப்புறம் கொஞ்சம் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது சால்ட்டு, லெமன், சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியா. அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா லெமன், தயிர் இதெல்லாம் வந்து நல்லா இந்த ஜூஸியாக இருக்கும் இது மாதிரி நல்லா ஆட் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்துட்டு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை விட ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சிருக்கிறேன். கண்டிப்பாக பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போட்டு அரைக்கணும். அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஆல்ரெடி வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அது கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சீரகமும், ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சீரகமும், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகும், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கஸ்தூரி மேத்தி பவுடரும், ஒரு சிட்டிகை வந்துட்டு சோம்பு, அவ்வளோதான் போடணும் சோம்பு. இதெல்லாம் வந்து நல்லா இடிச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த மசாலா தான் வந்து மெயினாக நம்ம சேர்க்கணும். ஏன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மசாலா வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். இது அரைச்சிட்ட பிறகு இந்த மசாலா வந்து ஒரு 3/4 மடங்கு போடுங்க. கொஞ்சோண்டு வந்துட்டு 1/4 மடங்கு வந்துட்டு நம்ம மேலே சிக்கன் பொரித்த பிறகு அது கார்னிஷ்காக நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நல்லா மசாலா பிடிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு முட்டையோட வெள்ளைக்கரு ஆட் பண்ண போகிறேன். அதாவது 1 kgக்கு வந்து ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு சரியாக இருக்கும். இந்த ½ kgனால முட்டையோட வெள்ளைக்கரு வந்து ஒரு பாதி அளவு சேர்த்துருக்குறேன், சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம பைண்டிங் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு சேர்க்கும் போது தான் கரெக்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ உப்பும் காரமும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். நம்ம மசாலா அப்போ தான் நல்லா பிடிக்கும். ஒரு ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கணும். இந்த மசாலாலாம் சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்துட்டு பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணும். இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஒரு 3 ஹவர்ஸு. நல்லா மசாலா வந்து கரெக்டாக இதாகணும். நீங்கள் வந்துட்டு முட்டையோட வெள்ளைக்கருவும் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணும், சரியாக இருக்கும். இது வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த ஒரு டிப்ஸ். இது எப்போவுமே அவங்க பொரிக்கிறப்போ இந்த ஆயில் சேர்த்து அதுக்கப்புறம் தான் அந்த என்ன நம்ம மாவு சேர்க்குமோ அது சேர்ப்பாங்க. அது பைண்டிங் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சால் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் சிக்கன் வெளில எடுத்து வச்சுட்டு இப்போ நான் பொரிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப ஹையாக வச்சா நமக்கு வந்துட்டு ரொம்ப சிக்கன் இதுவாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பிறகு இந்த மசாலா கொஞ்சம் வந்து தண்ணி கொஞ்சமாக இதுவாக இருக்குது, கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. ஸோ அந்த பைண்டிங் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு சேர்க்கணும். வேறு எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால நம்ம இது சேர்க்கணும். இதில் வந்துட்டு கடலை மாவோ மைதா மாவு, சோள மாவு நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு கபாப்னால் நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு இந்த பொட்டுக்கடலை மாவு தான் சேர்ப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு பெரிய லைக் கொடுங்க. அப்புறம் என் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் நீங்கள் இதெல்லாம் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 4 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மொல்லமாக திருப்பணும். ஒரு 4 மினிட்ஸ் கரெக்டாக குக் ஆகும்.
கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆன பிறகு நீங்கள் திருப்பி விடுங்க அடுத்த பக்கம். ஸோ நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் இது பண்ணுறீங்களோ அது அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மேலே வந்துட்டு நல்ல கிறிஸ்பி ஆகிட்டு உள்ளே வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டே வந்தால் நல்ல டேஸ்ட்டு, நல்லா வந்து அந்த ஜூஸியாகவும் இருக்கும் மெயினாக. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ரெடியான பிறகு எடுத்து வச்சுக்கணும். இது வந்துட்டு சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் கீரை பருப்பு சாதம் இல்லையா, அதுக்கு நல்லாயிருக்கும். இது சிக்கன் வந்துட்டு நான் கடைசியாக அந்த தூள் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் தூவுறேன். அதாவது கஸ்தூரி மேத்தி, மிளகு, சீரகம் அதெல்லாம் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து சப்பாத்திக்கு இந்த மாதிரி கபாபும் இந்த வெங்காயமும் இந்த லெமன் பிழிஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் சாட் மசாலா தூள் கடைசியாக நான் இது பண்ணியிருக்கேன், தூவியிருக்கிறேன். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கபாப். பெரியவங்களாம் நல்லா ரொம்ப பிடிக்கும். இந்த நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக மேலே உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். அதே வந்து நம்ம வேறு மாவு போட்டால் இந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பொட்டுக்கடலை மாவு சேர்த்து இது பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.